என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பூந்தி லட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு நந்தி கடலை மாவு தான் நான் எடுத்திருக்கிறேன். அதை நம்ம சளிச்சுக்கலாங்க, ஏன்னா அதுலேயும் கப்பி இருக்கும். இதை நம்ம சளிச்சுக்கலாங்க. நீங்கள் பாருங்க, இப்படி கப்பி இருக்குது, அதனால தான் நம்ம சளிக்கிறோம். இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைக்கலாங்க. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பிசைச்சிக்கலாம். ஏன்னா ரிஸ்கில் கலந்தோம்னா தான் கட்டி இல்லாமல் கலக்க முடியும். இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு கலந்ததுனால தாங்க கட்டி இல்லாமல் வந்துருச்சு நமக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்துக்குங்க. ஏன்னா இது தோசை மாவு பதம். நீங்கள் ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிட்டாலும் நமக்கு பூந்தி முத்து முத்தாக விழுகாது, நீள நீளமாக விழுகும். அதனால் ரொம்ப கட்டியாக கரைச்சிங்கனாலும் முத்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம இந்த அளவு நம்ம கரைச்சாலே போதுங்க. அல்லது நமக்கு எப்படி பதம் கரைக்கிறதுக்கான பதம் இன்னொரு டைப் எப்படின்னா, இப்படி 5 விரலையும் உள்ளே விட்டிங்கன்னா இப்படி ட்ராப்பாக விழுகணும். இதுதான் பதம். இப்படி ட்ராப்பாக ஒவ்வொரு சொட்டாக அப்படியே விழுகணுங்க. இதுதாங்க பதம். அதேமாரி இந்த விரலில் பாருங்கள், 5 விரல்லையும் இங்கே வளைஞ்சு வராது, அப்படியே நிற்கிது பாருங்கள். அந்த அச்சு, அந்த மாவு எங்கே உள்ளே டிப் பண்ணுமோ அந்த அளவு அப்படியே நிற்கிது. இதுதாங்க பதம். இப்படி தாங்க கரைக்கணும். இப்போ நாம் பூந்தி சூட ஆரம்பிச்சிடலாம். போட்டோன்னே எலும்பி மேலே வருது, அப்போ காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இனி பூந்தி போட ஆரம்பிச்சிடலாங்க. கரண்டியில் நம்ம ஊற்றிட்டு கரண்டியில் வலிச்சு விடக்கூடாதுங்க. சும்மா அப்படியே ஊற்றணும். ஊற்ற பாருங்க, அப்படியே பூந்தி முத்து முத்தா வருது பாருங்க. தட்டி விட கூட தேவையில்லை, அப்படியே ஊற்றுறோம்னா முத்து முத்தா வந்துடும். இப்போ நம்ம ஒரு இடத்தில் போட்டு முடிச்ச உடனே அதை அந்த கரண்டி வலிச்சுக்கணும். கழுவுவாங்க ஒரு சிலர், கழுவ தேவையில்லைங்க. அப்படியே உள்ள வெளியில் அப்படியே வலிச்சு விட்டு அடுத்த அடசல் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பூந்தி இப்படி எடுத்து பார்த்தா இப்படி பாருங்க, நசுக்குனா இப்படி நசுங்கிடணும். ரொம்பவும் முருள் விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப முருள் விட்டு நமக்கு பூந்தி பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். ரொம்பவும் வேகாம விட்டோம்னாலும் உங்களுக்கு லட்டு ரொம்ப நாளைக்கு வராது, கெட்டு போயிடும், பூசாம் பிடிச்சிக்கும். இந்த பதத்தில் நீங்கள் பூந்தியை சுட்டு எடுக்கணுங்க. இப்போ இது ஓகே, இப்போ எடுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை உள்ள நல்லா வலிச்சு விட்டுக்கணுங்க. ஒவ்வொரு அடசல் போட்டதுக்கு அப்புறம் வலிச்சுக்கணும், அப்படி பின்னாடியும் வலிச்சு விட்டுக்கணும். பாருங்க, நமக்கு முத்து முத்தா இப்படி நம்ம சுட்டு எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம கடைசியாக இந்த மாதிரி வருதுங்க. இந்த மாதிரி வரும் கடைசியாக. ஒரு எல்லாம் ஒன்றா இந்த மாதிரி சரியான முத்து ஃபார்ம் ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ஒரு கால்வாசி எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. ஏன்னா நமக்கு பூந்தி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதில் நம்ம கொஞ்சம் ஒரு கால்வாசி எடுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி போட்டுக்கலாங்க. ஒரு சிலர் எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறாங்க, அது தேவையில்லை. கொஞ்சமாக எடுத்து பல்ஸ் மோடில் போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அப்புறம் பிடிக்கிறது பூந்தி லட்டு சாப்பிட்ட எஃபெக்டே இருக்காது. இது நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாங்க. ஏன்னா நமக்கு உடனே சர்க்கரை பாவு காய்ச்சி போடணுங்கிறது இல்லை. நம்ம அதில் பூந்தியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாங்க. பொறுமையாக காய்ச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் முந்திரி போட்டிருக்கிறேங்க. ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாரப்பருப்பு போட்டிருக்கிறேன். நான் அந்த பிளாக் திராட்சை போட்டிருக்கிறேங்க. அந்த திராட்சை நான் யூஸ் பண்ணுறதில்ல, இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இது எல்லாம் நம்ம ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருக்கிறேன். இதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. 1/2 கிலோ கடலை மாவு போட்டேங்க. அந்த 1/2 கிலோ கடலை மாவுக்கு நான் படியில் அரைப்படி சர்க்கரை எடுத்தால் சரியாக இருக்கும். அல்லது நீங்கள் கப்புலையோ அல்லது டம்ளர்லையோ அளந்து போட்டிங்கன்னா
1 கப் கடலை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை. எதில் அளக்குறீங்களோ அந்த அளவு சர்க்கரை. இப்போ நம்ம வந்து சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் அதிகமானாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்தா போதுங்க. நமக்கு வந்து பாகு வந்து ரொம்ப பாகா தேவையில்லை. ஒரு கம்பி பதம் வந்தா போதும் நமக்கு. இப்படி ஒரு கம்பி பதம், ஒரே ஒரு கம்பி பதம் வந்தா போதும். இப்போ வந்து நம்ம நிறுத்திடலாங்க. இப்போ இதில் வந்து கலர் போட முடிஞ்சாலும் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம்தான். நான் கலர்லாம் எதுவும் போடலைங்க. இப்போ வந்து நம்ம பூந்தியை கொட்டி ஊற விட்டுறலாங்க. இப்போ இந்த பாகில் இந்த பூந்தி வந்து இப்போ நல்லா மையவே அரைச்சிக்குங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா மற்ற பூந்தியெல்லாம் பூந்தியாக இருக்கிறனால கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கங்க. ஏன்னா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பூந்தி, அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் வச்சிருக்கிறேன், நுணுக்கி வச்சிருக்கிறேன். அது அப்புறம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டு காட்டுறேங்க. இந்த மாதிரி இப்போ பூந்தி எல்லாம் போட்டு கிளறி வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் சதன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் அந்த பூந்தியில் அந்த சக்கரை பாகெல்லாம் எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். அந்த அரை மணி நேரம் ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா இடையில கிளறி விட்டுக்கணுங்க. தட்டை வச்சு மூடி வச்சிடாதீங்க. ஏன்னா இது சூடாக இருக்கிறதுனால வேர்த்து அந்த வேர்வை தண்ணி வந்து உள்ளே உழுகும். லட்டு வந்து கெட்டு போயிடும். அதனால இப்படி எம்டியாகவே விட்டுருங்க. கொஞ்சம் வாமாக இருக்குதுங்க. ஏன்னா ரொம்ப ஆறி போனாலும் பிடிக்க முடியாது. பாருங்க, இப்போ வந்து ரொம்ப சதன்னு இருந்தது இல்லைங்களா? இப்போ பாருங்க, நல்லா எல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து உருண்டையாக உருட்டிடலாம். லட்டு வந்து கரெக்டாக நமக்கு வந்து ரொம்ப சொதன்னு இல்லாமல் கரெக்டாக லட்டு பிடிச்சாச்சுங்க. நான் வந்து 1/2 கிலோ கடலை மாவு போட்டேன். 50 லட்டு வந்துருக்குதுங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் அதிகமாக தேவைன்னா அதிகமாக 1 கிலோவுக்கு கரெக்டாக ஒரு 90லிருந்து 100 வரல ஒரு லட்டு வருங்க. இதை வந்து நீங்கள் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு செஞ்சு அசத்துங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.